அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா அல்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام تبارك تحينا بالسلام ودخلنا الجنة يا رب الدار السلام. يا سلام أنت السلام في ديننا ودنيانا وفي نفسنا وأهلنا ومالنا وولدنا وولد ولدنا إلى يوم القيامة ووارثنا. اللهم ارحمنا عيشا مباركا يا أرحم الراحمين راحة وعفوا وعافية. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. رواه البخاري والمسلم. وفي رواية المسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் அவன் நமக்கு அருள் இருக்கின்ற ரஹ்மத்தான கொடைகளும் நம்மை சூழ தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரஹ்மத்தும் கருணையும் என்றென்றும் தலைத்து சிறந்ததாக அல்லாஹ் நமக்கு விளங்கச் செய்வானாக. உலகத்தில் பல்வேறான இன பாஷை மக்கள், பல்வேறான வணக்க வழிபாடுகள், மதங்கள், மார்க்கங்கள் என்றெல்லாம் அவர்களுடைய ஐக்கியத்தின் மனோநிலையின் நஃப்ஸின் அடிப்படையின் கீழ் பிரிந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதை வளமையாக இந்த உலகத்தில் உள்ளான பொருள்களில் மக்கள் நினைவு கூர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இவைகளிலெல்லாம் மேலானதாக அவர்கள் வணங்குகின்ற வணக்கங்களில் அவர்கள் தெய்வங்கள் ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையை அங்கீகரிக்கின்றதா, அவர்களுக்கு உயர்வான நலன்களை வழங்குகின்றதா, அதன் மூலமாக அவர்கள் என்ன பிரயோஜனத்தை அடைந்தார்கள் என்பதனை ஒரு ஆய்வாக நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமேயானால், இன்னன் நஃப்ஸ அனில் ஹவா, இந்த மனோநிலை, மனோ இச்சை ஒரு காற்றாக, ஒரு அனலாக, ஒரு ஃபூ என்று சொல்லக்கூடிய செயல்திறன் கொண்டதாக இருக்கு.
இந்த காற்றுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கிழக்கு திசையிலே அடித்தால் கிழக்கு திசையை நோக்கி காற்றடிக்கும், மேற்கிலே அடித்தால் மேற்கை நோக்கி அடிக்கும், சுழன்றால் சுழன்று அடிக்கும். அப்போ நாம் சொல்வோம் சுழன்றால் சூறாவளி, கிழக்கடித்தால் தென்கிழக்கு, வடமேற்கு, இப்படியெல்லாம் நாம் ஒரு பேரை வச்சுக்கிறோம். ஆனால் காற்று ஒன்று தான். எந்த திசையை நோக்கி அடிக்கின்றதோ அந்த திசையை நாம் பேர் வச்சு அழைப்போம். அதே போன்று இந்த எண்ண அலைகளிலே மனிதனுடைய உள்ளத்தை தழுவிய அலைகள் ஒன்று. அது 7 அடுக்குகளாக செயல்படுகின்ற திறன் கொண்டமையாகவும், இந்த நஃப்ஸின் திறன் ஒரு அடுக்கில் செயல்படக்கூடியதாகவும் அமையும். அப்போ ஒரு பிரமாண்டமான காற்று ஒரு மனிதர்களை அழுத்தத்தோடு தாக்கினால் அவர்கள் குடியிருக்கும் இடம், வாழ்வாதாரம், மரம், செடி, கொடி, அவர்கள் வைத்திருக்கின்ற பொருள் அனைத்தையும் ஒரு சுழலிலே சாய்த்து சீரழித்து சின்ன பின்னப்படுத்துவதை பார்க்க முடியும். அப்போ அந்த கடவுள்கள் அங்கே என்ன உதவுகின்றது? கடவுள் உன் உள்ளத்திலிருந்து அங்கே உள்நோக்கி பார். நீ நஃப்ஸாத்தின் மூலமாக இறையை வணங்குகின்றாயா, கல்பின் மூலமாக தக்வாவை கொண்டு நீ இறையை வணங்குகின்றாயா? இந்த சுழன்று அடிக்கக்கூடிய காத்தை ஏன் நமக்கு பாதுகாப்பாக தடுத்து நிற்பாட்டப்பட முடியாதுவில்லை என்று சொன்னால், இது நம்முடைய பாதக பாவச் செயல்கள் தான். 7 வகையான குற்றங்கள், மிக மன்னிக்க முடியாத பெரும் குற்றங்கள். அழுது புலம்பி சத்தியம் செய்தாலே தவிர மன்னிக்க முடியாத குற்றம். 1, விபச்சாரம். இந்த விபச்சாரத்தை தொழிலாக கொண்டு ஆடம்பரமாக நடிகர்கள், அதற்கென்று சுற்றி வலம் வரக்கூடியவர்கள், பொருளாதாரத்திற்காக தங்களுடைய அபங்களை கூட ஜோவடித்து மனிதர்களை மதிமங்க வைக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கும்போது சீற்றங்கள் மாற்றங்கள் வரும். இரண்டாவதாக விலை மாதுவுகள். இந்த விலை மாதுவுகள் பொருளுக்காக தன்னை அலங்கரித்து ஆண்களை மயக்கி கணவனை போன்று நடித்து அந்த பொருளுக்காக 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் 1 வருடம் என்றெல்லாம் தன்னை அடகு வைத்து வாழுகின்ற அற்ப ஈன செயல்திறன்கள். இதில் ரெட் ஏரியா, பிறகு கிரீன் ஏரியா, பிறகு ஆரஞ்சு ஏரியா, பல்வேறான பெயர்கள். தவறு என்று கொண்டு வரும்போது இந்த மனிதர்களுக்காக மனிதரிடத்தில் ஓட்டை பெற்று இந்த உலகத்தை, மண்ணை, எல்லா மக்களையும் வைத்து சரிசமமாக ஆக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தவறை தவறாக அவர்கள் முத்திரையிட வேண்டும். அவைகளை கோர்ட்டார்கள் தடை செய்ய வேண்டும். சும்மா மெப்பனைக்கு விபச்சாரம் மிகப்பெரிய குற்றம், பெரும் நோயின் தாக்கத்தை ஏற்படுத்தும், குடியை கெடுக்கும். ஆனால் குடியின் மூத்த தலைவர்கள் நாங்கள் தான் அதை கொண்டு சம்பாதிப்போம் என்று இன்னைக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு சாதாரண புகையான் சிகரெட் பாக்கெட்டில் கூட குடியை கெடுக்கும்னு போட்டிருப்பான். ஏன்டா குடிக்கட்ட பயில்களா, குடியை கெடுக்கும்போது அதையும் விற்பனைக்கு நீ அனுமதிக்கிற? அது எதுக்கு அந்த கம்பெனி? அப்போ மக்களுக்கு தீங்குகளை விளைவிக்கக்கூடியதை அரசாங்கம் தடை செய்ய வேண்டுமா இல்லையா? இதை ஒட்டுமொத்த எல்லா மக்களும் ஜாதி மத பேதகமின்றி அவருடைய கைகளில் விளக்குமாறு செருப்பை தூக்கி அவர்களை அடிக்காதவரை, ஆட்சியாளர்களை அடிக்காதவரை இத்தகைய தவறுகளை அவர்கள் களைய விடமாட்டார்கள். காரணம், பெருமையாக சொல்லுவான், பொங்கலில் 40 கோடி ரூபாய்க்கு ஓடிச்சு, கிறிஸ்துமஸில் 70 கோடி ரூபாய்க்கு ஓடிச்சு. ஏன் எல்லா வருஷத்தையும் போடுறான்? ரமலானில் அல்லது ரமலானுடைய பெருநாளில்
ஹஜ்ஜு பெருநாளில் முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய விசேஷங்களில் ஏதாவது ஓடிச்சின்னு போட முடியுமா? பாட்டலின் மூடி கூட இருக்காது. அப்போ ஒரே மார்க்கம் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு தெளிவூட்டக்கூடிய குற்றங்களை எல்லாம் குற்றங்கள் என்று அறிவித்து இறையின் தண்டனை லானத் அதாபை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதை எப்பொழுது பார்த்தாலும் எள்ளி நகையாடுகின்ற எளியவர்கள் சீண்டி கொண்டிருக்காங்க. காவி உடை போட்டதுனாலையோ, பச்சை உடை போட்டதுனாலையோ, மஞ்சள் உடை போட்டதுனாலையோ, கருப்பு உடைகள் போட்டதுனாலையோ நாம் எதையும் சாதித்து விட முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆடைகளுக்கு பகரமாக ஆபரணங்களையே அவருடைய வெறும் மீனியில் போட்டுக்கொண்டு ஆடை என்று நடப்பாளையானால் அது அவளை அலங்கரிக்க செய்யாது. சாதாரணமாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆடை பெண் வாங்கினாலும் ஆண் வாங்கினாலும் அதை உடுத்துகின்ற பொழுதுதான் தன் மானத்தை காக்க, தன் மானத்தை உயர்வாக்க பிரியப்படும், பிரயோஜனப்படும். அப்போது ரெடி ஏரியா கூடாதுன்ற, விபச்சார கூடம் தவறுன்ற, கடவுள் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் கூடாது என்று இந்த அரசை ஆளக்கூடியவர்களும் உள்ளாட்சி, வெளியாட்சி, நடுவாட்சி, கீழாட்சி, மேலாட்சி நட்ட ஆட்சிகளும் குடியை கெடுக்கும் என்று சொன்னவர்களும் அதற்கு ஏன் முன்னுரிமை தர்றீங்க? உங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை, உடம்புல நல்ல கிருமி உள்ள இரத்தம் ஓடுதுன்னு சொன்னால் தடை செய்யுங்க அத்தனையும். எத்தனை தாய்மார்கள், பாய்மார்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் பீஸ் கட்ட காசு இல்லை, புள்ள ஒரு பேனா கேட்குது படிக்க, அது வாங்கித்தர யோக்கியதை இல்லை, சம்பாரித்து குடிச்சிட்டு வந்துடுறான். இதுக்கு காரணம் யார்? இந்த கவர்மெண்ட்டு தான். கீழும் சரி, மேலும் சரி, நடுவும் சரி, உள்ளாட்சியும் சரி, வெளியாட்சியும் சரி. இந்த மன்றத்தில் ஜெயிக்கணும்னு வருவானுங்க உள்ளூரில். நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம். என்ன செய்வேன் நீ? உன் ஜட்டிக்கு கூட ஒன்றால் சோப்பு போட முடியாது. ஜெயிச்சிட்டா நாங்கள் அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். ஒரு அம்மா அப்படி தெருவில் வரும்போது இங்கே வந்து கதவை தட்டி, ஐயா நான் இன்னும் சின்னத்தில் நிற்கிறேன், ஓட்டு போடுங்க அடிச்சு. ரொம்ப நல்லதும்மா. நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும்னு எந்த காரணத்துக்காக வரீங்க? இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, நீங்கள் சுயாட்சியாக நிற்கிறீங்களே. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஜெயிச்சு வந்தா தெருவை சுத்தமாக வைப்பேன், மக்களுக்கு குறைகள் நீக்குவேன், தண்ணி வரி, அந்த வரி, பில்லு வரி இதுகளுக்கெல்லாம் மாற்றி கொடுக்க லஞ்சம் வாங்க மாட்டேன், சத்தியத்தில் நான் நடப்பேன்டுச்சு. இப்போ நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் ஒரு சிரிக்கு ஜெயிக்க மாட்டான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். போங்கன்ட்டு ஜெயிச்சு வந்துச்சு. அல்லாஹு அக்பர். இருக்கா மௌத்தாச்சான்னு தெரியல. ஆனால் ஒரு பைப்புக்காக ஒரு அம்மா போய் சொல்லியிருக்கு, பைப்பு இருக்கணுக்காண்டு. அது ஒரு 30 ரூபா இருந்தால் தான் அந்த பைப்பை இழுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்கிட்ட வந்துச்சு நேர. யார்? இந்த பைப்பு இழுக்கிறது. அஜரத் இந்த மாதிரியா? அப்படியாக்கா? உங்கள் ஏரியாவில் அப்படி சொன்னாங்களா? ஆமாம். நீங்கள் போய் அஜர்த்து சொன்னார், நீங்கள் அஜர்த்தில் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஏதாவது போட்டுட்டிங்கன்னா நான் ஒரு 15 என் கையில் உள்ளது உங்களுக்கு செலவுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுங்கண்ட. இந்த அம்மா போய் சொல்லியிருக்கு. ஏன்னா அஜர்த்துனா முதல்வரா அவரா இவரா, அவர் யார் சொல்ல அப்படின்ட்டுச்சு. அடி புசக்கட்ட முண்டை வந்து சொன்னியடி நீனா. விட்டுட்டேன். ஒரு சின்ன பேப்பர் எடுத்து லெட்ரு எழுதினேன் ஜெயித்து வந்தவருக்கு. ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு போனீங்க, ஒரு ஏழை அது உங்களால் மாற்றித்தர முடியல, பேசாமல் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க. துஆவின் மூலமாக பெற்ற ஓட்டு உங்களுக்கு ஓடாக கூட மாறாது. ரொம்ப அவதிப்படுவீங்க. அடுத்த தடவை துவைத்து வாயில் மண் விழுந்துருச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மனித இனத்தில் நலன் கொடுத்து வாழ வேண்டும். அடுத்த
அடுத்தவர்களின் நலனை காக்க தன் வீட்டில் எது சமைத்தாலும் பக்கத்து வீட்டிற்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும் என்ற சொன்ன ஒரே மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான். அன்பு, அறம், அமைதி, ஒற்றுமை. வணக்க வழிபாடுகளில், மார்க்கங்களில், நாங்கள் வேத கிரந்தங்கள் வைத்திருப்பவர்களில் உங்களுக்கு மாறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மாறுபடுகின்றவர்களாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ஒரு காலமும் இருக்க மாட்டார்கள். நான் டிஜிட்டலில் கையெழுத்திடுகின்றேன். ஏனைய சமூக மக்கள் இதை உணரணும். அப்போ சமுதாயம் ஒன்று சேர்ந்து இந்த 7 தவறை களையணும். முதல் தவறு குடி. குடி எல்லாத்திற்கும் சிறந்தது. குல்லு முஸ்கரின் ஹராம். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு போதை அவருடைய இமேஜை, கண்ணியத்தை கெடுக்கக்கூடிய எல்லா போதைப் பொருளும், மங்க வைக்கக்கூடிய பொருளும் தடை செய்யப்பட்ட ஹராம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் நடக்குது. கட்சிக்காரன் தானே போடுறான், கட்சிக்காரன் தானே நடத்துகிறான். ஏட்டா அதனால் மக்களை கொண்டுட்டு நீங்கள் முதல்வராகவோ, ரெண்டாவதாகவோ, மந்திரியாகவோ, தோழனாகவோ, துருத்தியாகவோ, கீழேயோ, மேலேயோ, நடுவுலையோ நட்டமாக நீங்கள் என்னத்தை ஆட்சி புரிய போகிறீங்க? உங்கள் குட்டியில் ஊட்டி இருக்கும் தூசியை நீங்கள் தான் தட்டி விடணும். அப்போது மனிதனுக்கு பொறுப்பேற்று வரக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகா உன்னத மனிதர்கள் தானாக முன் வந்து கண்ணியம் செலுத்தக்கூடிய, உயர்வாக நினைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். முதல்ல குடியை தடை செய்யணும். இரண்டாவதாக விபச்சார விடுதிகளை ஒழிக்க வேண்டும். இந்த விபச்சாரத்தின் மூலமாக நல்ல சாலிகான பெண்கள் கெடுகின்றார்கள். சில இடங்களில் எல்லாம் பாதுகாக்கணும். குடும்ப பெண்கள் கூட கணவன் சரியில்லை, அது சரியில்லை, அது சைடில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. கேட்டால் இவர் பாசமாக இருக்காராம், ராகு பூரா அழுகிறாராம், இவளுக்காக செலவு கொண்டு வந்து கொடுக்குறாராம். அவனுக்கு என்னடா 4 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 2 புள்ள 3 புள்ள 4 புள்ள. வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தன் குடும்பத்தை அழித்து தனக்குத்தான் சிற்றின்பன் காமிக்கக்கூடியவனை என்ன செய்யணும்னு சொன்னால், குட்ஷெட்டில் ரயிலில் வரும்போது தண்டாவளையத்தில் தூக்கி வச்சிடணும். பச்சக்குன்னு ரயில் போகும். அப்புறம் தூக்கி பார்த்தா இவனுக்கு நிற்குமா? அது துப்பு கெட்டவர்களாக வாழ்வதை விட துப்பு துளங்கி தவறை கலைந்து வாழ்வது சாலச் சிறந்தது. எனவே 2வது விபச்சாரத்தை நாம் ஒழிக்க வேண்டும். விபச்சார லைசன்ஸுகளை கேன்சல் பண்ண வேண்டும். கோர்ட் என்பதும் அரசாங்கம் என்பதும் மக்களின் காலணிகள், 2 காலணிகள் மக்களுக்கு பிரயோஜனமுடையதாக இருக்க வேண்டும். அவர் பிரதமராயிட்டார், இவர் போல் நட்டு, தோளாந்திருத்தி, ரயில் நட்டு அப்படின்லாம் சொல்ல வேலை இல்லை. யாராக இருந்தாலும் எங்கள் காசை வாங்கி நீங்கள் திங்கிறீங்க. ஒன்றுக்கு போனால் கூட வரி கட்டுறான். பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுக்கு போனால் 5 ரூபா வாங்கிக்கிறான், 2 ரூபா வாங்கிக்கிறான். கொள்ளைக்கு போனால் 10 ரூபா வாங்கிக்கிறான். எல்லாத்துக்கும் பணம் கட்டுற வரி. வச்சுன்னு தும்புனா கூட வரி. என்ன ஏன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். போச்சை வந்துருச்சு. அரிசிக்கு வரி கட்டியிருக்கோம், பருப்புக்கு வரி கட்டியிருக்கோம், கத்திரிக்காவுக்கு வரி கட்டியிருக்கோம். ஒன்று சொருகிறதுக்கு மட்டும் வரி இல்லை. ஆனால் சொருகிறதுக்குள்ள அந்த சத்து பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம வரி கட்டுறோம். கல்யாணத்தன்னைக்கு 4 லட்ச ரூபா ஆணுக்கு, 10 லட்ச ரூபா பெண்ணுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் கல்யாணம் முடிக்கணும். அப்போ தான் சொருக விடுவோன்னு கூட கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்த்து நடந்துக்கங்க. 2வது விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒரு நாடு நலன் பெற இவ்வளோ பேர் அழுது கேட்டாங்க. எல்லா மதத்திலையும் கேட்டாங்க, முஸ்லீம்கள் மட்டுமல்ல. மழைக்காக அழுது கேட்டாங்க. இயற்கையாக அல்லாஹ் மழை தருவதை விட இயற்கையாக அந்த பனிப்பொழிவுகள், அந்த குளுமையான இடங்கள், அதாவது இப்போ காற்றுகள், அதே மாதிரி காற்றழுத்தங்கள் கடலில் வருவதெல்லாம் இது இறையின் நியதிகளில் கட்டுப்பட்டு வருது. தொழுததுனால வரல, அழுததுனால வரல. காரணம் எல்லா மார்க்கத்திலையும் கேட்டாங்க. இந்த 1 மாதமாக கேட்டுக்கிட்டும் வர்றோம், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மழை வரல திருச்சிக்கு? எல்லா ஊருக்கும் வருது. அப்போது எந்த ஊரில் நாம் சொல்லக்கூடிய இந்த 7 பாயிண்ட் அதிகமாக இருக்கோ, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி, வெயில்
104 சென்டிமீட்டர் இருக்குன்றான் பவர். என்னங்கடா, முதல்ல 60-70 வந்தாவே சிண்டுவாங்க. வெயில் காலத்தில் காட்டன் வரும், காட்டன் காலத்தில் வெயில் வரும். துணி அந்தந்த சீசனுக்கு ஒரு துணி. இப்போ மார்கழியிலையெல்லாம் என்ன தள்ளுபடி போட்டு விட்டுருவான், எதை கட்டுக்கடை துணியில். அப்பவும் ஓடாத நேரத்தில் ஓடும். வியாபாரம் ஓடாத மாதம் 2 மாதம் 3 மாதம் இருக்குது. இப்போ அந்த மாதத்தில் தான் அதிகமாக ஓடுது. காரணம் லானத், சாபம் இந்த உலகத்தில் இறங்கி கொண்டிருக்கின்றது. பூமி தண்ணியை உள்ளே இழுக்குகின்றது, வானம் தண்ணீரை தடுக்குகின்றது. அல்லாஹ்வோ லானத்தை இறக்கி கொண்டிருக்கான். நல்லா சிந்திக்கணும். மூன்றாவதாக போதை கடத்தல், கஞ்சா, அபீன், ஏனைய போதை தரும் வஸ்துக்கள். இதில் கலப்படம், சாணி, சொர கொடுக்க. சின்ன பிள்ளையில் இந்த சொரக்காவில் இருந்து ஒரு கூம்பு வரும், 1 இன்ச்சுக்கு வெட்டி 2 இன்ச்சுக்கு வெட்டி பீடி குடிப்பானுங்க. அதை குடிச்சிங்கன்னா ஒரு மயக்கமாக வரும். அது மாதிரி கலப்படங்கள் இன்னும் எண்ணற்ற. இந்த பான் பிராக் எல்லாம் தடை பண்ணியிருக்கான். ஆனால் கம்பெனி இருக்கா இல்லையா? எந்த பஸ்ஸில் பாருங்கள், எந்த ட்ரெயினில் பாருங்கள், எந்த இதில் பாருங்கள், ஒரு அது வடக்கனுங்க தான் நிறையா போடுறானுங்க. அந்த கையில் கொட்டி 2 கையிலையும் இப்படி தேய்ப்பானுங்க. அப்படி தட்டி விட்றான். என்னடா தட்டுறானுங்கன்னு பார்த்தா அப்படின்ட்டு வாயில் போட்டுக்கிறான். கேமராவை ட்ரெயினில் பஸ்ஸில் கேமராவை இது மாதிரி தவறுகள் செய்யும்போது தடு. தலை தூக்கியவன் ஆடம்பரமாகவும் தலை தாழ்த்தவன் குற்றவாளியாகவும் கருதப்படுகின்ற இந்த இந்தியாவின் உலகத்தில் நியதி செத்து அரக்கர்கள் காவிகளை போட்டுக்கொண்டு நடமாடக்கூடிய இரத்த காட்டேரிகளாக அலைவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஆக 3 குற்றம் சொல்லியிருக்கு. 1 போதை, 2வது மாது, விலை மாது, 3வது கஞ்சா, அபீன் போன்ற போதை கடத்தல், போதை உற்பத்தி, விற்பனை, கலப்படம். 4வதாக விளையும் பொருள்கள், விளைச்சல்கள், காய்கறிகள், பழங்கள், விவசாயங்கள், நெற்கதிர்கள், பொற்கதிர்கள், இவைகளையெல்லாம் அடித்து சேமித்து விலை ஏறும் பொருட்டு கொத்தமல்லி, மிளகா, வீட்டுக்கு தேவையான அஞ்சரை பெட்டியுடைய அனைத்து சாமான்களையும் மறைத்து ஒளித்து வைத்து விட்டு பதுக்கி விலை ஏறின பிறகு விற்கிறது. அது எப்படா விலை ஏறும்? அன்றைக்கி நாங்கள் போய் கேட்குறோம், ஒரு 50 ரூபாய்க்கு 4 நொங்கு. என்னண்ணே, ஒரு நொங்கு 10 ரூபா வச்சாலும் 4 தரணுமே, எனக்கு அதுதான் லாபம். என்ன செய்கிறது? ஒரு நேரத்தில் 10 ரூபாய்க்கு 5 நொங்கு கொடுத்த நேரம் இப்போ சமீபத்திலேயே. ஏன் இல்லை? மழை இல்லை. மழை இல்லாத காரணத்தால் பசுமையான வஸ்துக்கள், வெள்ளரி பிஞ்சு, அதுபோன்று நல்ல தண்ணீர் சத்துள்ள சுரக்காய், பீக்கங்காய், முருங்கைக்காய், நார் சத்துள்ள காய்கள், மனிதனுக்கு கிட்னிக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, ஹார்ட்டுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, அவனுடைய மலக்குடலுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் காய்கறிகளில் எங்கேயோ போயிருச்சு. காரணம் என்ன? நச்சுப்பொருள். ஒரு காலத்தில் இந்தியாவில் மண்ணொலி பாம்புகள் எங்கு பார்த்தாலும் ராத்திரியில் போய்கிட்டு இருக்கும். இந்த அரக்கர்கள் நெட்டில், இவன் நம்மளும் படிச்சிருக்கான், தமிழ்நாட்டுக்காரன் எப்போவும் உஷாராக இருப்பான். இதில் ஏமாந்துட்டான் 2 விஷயத்தில். திடீர்னு ஒரு அறிவிப்பு விட்டான். என்னான்னு சொன்னால், இடி கொடுத்தால் பல கோடி ரூபா நாங்கள் தர்றோண்டு. அதற்கு அப்புறம் மண்ணொலி பாம்பு கரெக்டாக 5 கிலோ 6 கிலோ எடை அவன் நிர்ணயிச்சுக்கிட்டு இந்த இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் பல கோடி ரூபா தரோம். ஏண்டா மூதேவிக்கு பிறந்த வேலை, இயற்கை விவசாயத்திற்கு வளம் சேர்ப்பதே அந்த மண்ணொலி பாம்பு தான். படிச்சிருக்கீங்களா இல்லையாடா? மானங்கட்ட பயலுகளா ஆராய்ச்சி பண்ணுறானுங்களாம்.
முந்தி காலத்தில் மண்ணை நோண்டினவுடனே கொஞ்சோண்டு புழுகு வரும். மீன் பிடிக்க என்ன செய்வாங்க, ஏழ்மையானவங்க ஒரு தூண்டியை வாங்கிட்டு இந்த புழுகு அதில் சொருகி போடுவாங்க, மீன் வரும். அந்த புழுகு இப்போ மண்ணில் இல்லை, மண்புழு. குண்டியில் தான் புழுகு இருக்குது. கண்டது களி அதை விஷத்தாலாம் திண்டுட்டு ஏமா குண்டி அரிக்குதுன்றான். பொண்டாட்டி சொல்கிறேன், ஏங்க குண்டி அரிக்குதுனுங்க. அவன் குண்டியை விட்டான், அவங்கள கையை விட்டான், நோண்டுவான் பொண்டாட்டிக்கு. சரி, பின்னால் குண்டி அரிக்கிறே, முன்னால் அரிக்குதா? சிரிப்பு தாண்டா வருது இளவு பிடிச்ச பயல்கள்கிட்ட. இயற்கைக்கு மாற்றம் சீற்றத்தை கொண்டு வந்து உன்னை தொலைத்து விடும். தொலை போட்டால் தொலைத்து விடும் என்று சொல்வதை போன்று இயற்கைக்கு மாற்றமான அத்தனையும் செயற்கை உன்னை நாசப்படுத்தும். எனவே நான்காவதாக, இயற்கையில் விளைச்சல் பொருள்களை அமுக்கி விலை ஏற காத்திருத்து அவன் அதை விற்பதையும் இந்த கவர்மெண்ட் தடுக்க வேண்டும். நாளாச்சு. ஐந்தாவதாக, மனிதர்கள் மாண்பின் உணர்வுகளை அவர்கள் வணங்கும் வழிபாடுகளை தும்சம் செய்கின்றனர். குறிப்பாக இஸ்லாமிய மக்களின் ஆண் பெண்களின் அந்த கண்ணியத்தை, வாழ்வை கெடுப்பதற்கு மதரசாக்கள், மசாஜீதுகள், முஸ்லிம்களுடைய நலவலன்கள், வக்குபு வாரியங்கள் அனைத்தையும் இழிவுபடுத்தி இவ்வளோ முஸ்லீம், பல கோடி முஸ்லீம் இந்த இந்தியாவில் வாழும்போது சும்மா 400 பேர் 500 பேர் தீவெட்டி திண்ணிகள் அரசாங்கத்தில் வந்து நாங்கள் போகிறது தான் சட்டம், முஸ்லீமுக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொன்னால், டேய் முஸ்லீமு புல்ல வைக்கிறான்டா, அவன் தொடையில் சபக்குன்னு ஒரு அடி அடித்தான்னா கம்பி மாதிரி நிற்கும். நீ ஒரு முழு ஆட்டுக்குட்டியை அவிச்சு பொறிச்சு தின்றுட்டு வெறும் பழஞ்சூஸாக குடிச்சிட்டு வால்நட்டு போட் நட்டு என்னென்னமோ சொல்கிறான், சத்துள்ள பொருளாக ஆப்பிள் வீப்பிள் லொட்டு லொஸ்கு எல்லாத்தையும் தின்றுட்டு உன் தொடையில் அடிச்சிண்டா எந்திரிச்சது கபக்கண்டு உள்ளே உருகி போய் தூங்கும், ஆமதலை மாதிரி. காரணம், உனக்கு எந்திரிச்சு புள்ள வைக்கும் சக்தி இல்லை. முஸ்லீம் நுழைத்தால் பச்சைக்கண்டு 2-3 உள்ள பெக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்குகின்றான், எவனுக்கும் இல்லை. நீ சொல்கிறது வாசனா, முஸ்லீம்களில் நிறைய புள்ள பெக்கிறாங்க. ஏன்? ஒரு காலம் இருந்தது, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர். அதெல்லாம் போய் குடும்ப கட்டுப்பாடு வந்துச்சு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா 10 கிலோ அரிசி 2000 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா, எதோ பேர் அப்படி செஞ்சாங்க. இப்போ என்னண்டா, எல்லா நாட்டிலையும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதே, அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நாங்கள் பொருளாதாரம் கிஃப்ட் தர்றோம். கவர்மெண்ட்டு தர்றான், முஸ்லீம் கவர்மெண்ட்டு தர்றான், ஏனைய கவர்மெண்ட்டு தர்றான். இந்தியாவில் என்ன செய்கிறான், இவனுக்கு எந்திரிக்கவும் மாற்றுறது, சொருகவும் மாற்றான் ஆட்சியாளர்களுக்கு. அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த நாத்தமாக கிடைக்கிது. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தமான நறுமணமான வாழ்வு இல்லை. கிடைத்ததில் காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி பூரா உள்ளுக்குள்ளே பார்க்க அழகாக இருக்கும். குஷ்டரோகியை பிடிச்சி ஒரு 100 பவுன் நகையை போட்டு எல்லா வகையான வாசனை பூவா அப்படி ஜோடிச்சுட்டு அவளுக்கு பட்டு சீலை கொடுத்தனா பார்க்க அழகாக இருப்பா. திறந்த பிறகு தாண்டா நாத்தம் தெரியும், நாரப்பைகளுக்கு பிறந்த பயல்களா. ஹலாலான ஒரு மனைவி கருத்திருந்து காக்கை நிறத்தை விட மோசமான நிறமாக இருந்தாலும் அவள் நம்முடைய மனைவி என்று சொன்னால், குளித்து விட்டு வந்தால் அவளை போன்று மிந்தி சொல்லுவாங்க, ரஹ்மத்தில்லை, அவளை போன்று நியமத்தில்லை. அதே போன்று குஃபார்கள் சொல்லுவாங்க, லட்சுமி மாதிரி வந்துட்டான், அருளாக வந்துட்டான். அந்த காலத்தில் மருமகளை மதித்தாங்க, மருமகனை மதித்தாங்க. இப்போ என்ன மதிக்கிறான்? ஆகையினால பெருந்தவறுகளில் ஐந்தாவதாக அடவாடித்தனமான, இழிவுபடுத்தக்கூடிய, மதங்களை தும்சம் செய்யக்கூடிய, பள்ளிகள் மதரசாக்களை இடித்து தள்ளக்கூடிய புல்டவுசர்களின் அரடவுசர்கள். குரங்க தூக்கி மேலே வச்சுக்கிட்டான். அது பேண்டாக்க அது சாமி தீர்த்தம் போடுதுன்னு திண்டுக்குருவானா? அது மோண்டா அவன் குடிச்சுக்கிடுவானா தீர்த்தம்டு? என்னங்கடா உங்கள் வாழ்க்கை? முஸ்லிம்களை சீண்டுவதிலிருந்து இந்த இந்தியா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும்.
இஸ்லாமியர்கள் இல்லையேல் இந்தியா இல்லை, இந்தியா இல்லையேல் இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை. இஸ்லாத்திற்கு, இஸ்லாம் இந்தியாவிற்கு, இந்தியா இஸ்லாத்திற்கு செய்த பேருதவிகள் என்ன தெரியுமா? இரத்தமில்லாதவர்களுக்கு கூட தன் இரத்தத்தை கொடுத்து வாழ வைத்த மார்க்கம், டிஜிட்டல் மார்க்கம், ஒரே மார்க்கம், கயவர்களை அழித்து நரகத்திற்கு அனுப்பும் ஒரே மார்க்கம் இஸ்லாம். இதில் ஒரு ரூபாயை டச் பண்ண முடியாதுடா, எழுதிக்கங்க. ஐந்தாவதாக, இஸ்லாமிய பெருங்குடி மக்களை, இஸ்லாமிய சமூகங்களை இழிவுபடுத்த வேண்டாம். உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆட்சி குறிப்பிட்ட நாள். ஒருத்தன் பேசலாம் பிரதமரா, மானங்கட்ட பைய, நான் பிரதமராக இருக்கும் வரை சிறுபான்மையினருக்கு ஒன்றை எவன்டா உதவிக்கு வந்தான்? நீனே டவுசருக்கு வழி இல்லாமல் இருந்த திருப்பூர் ஜட்டிக்கு. ஆனால் பிரதமராக வந்துட்டேன்றதுக்காக வேண்டி எதிரியும் இல்லை, நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லைன்னு சொல்லி உன்னை கோட் ஷோட் போடப்பட்டு நடமாட விடக்கூடியவர்கள் முந்தியவர்கள். இந்த இந்திய திருநாட்டின் அனைத்து ஜாதி இன பொதுமக்கள் முஸ்லிம்களிடத்தில் ஆற தழுவி 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 அவருடைய ருணங்களையும் நஜீஸையும் தின்றுட்டு போய் நீ உனக்கு ஒரு சாமி சிலைகளையும் வணங்கத்திற்கு இடத்தை நீ பிச்சை எடுத்து நீ அங்கே கோவிலை கட்டி வச்சுட்டு வந்திருக்க. இது யார் உனக்கு கொடுத்தது? நீ சிந்தித்துப்பார். ஆறாவதாக, அற்பர்களின் வாழ்வு வந்துவிட்டால் அறுத்த ராத்திரியில் குடை பிடிப்பதை நிற்பாட்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆட்சிடா, 5 ஆளுக்கு பூந்து வளாண்டு, இந்த 5 ஆண்டு பூந்து வளாண்டீண்டா, 6வது ஆண்டு தொடக்கத்தில் உன்னுடைய வம்சம் அங்கு கறி கொட்டையை விருந்து நடந்தால் எப்படி அந்த தேக்ஸாவில் சாப்பாடு மக்களுக்கு போய் அந்த விறகெல்லாம் கரியாக மாறி, கரிகளெல்லாம் தூளாக மாறி அந்த இடம் கருத்து கிடக்குமோ அதுபோன்று உன்னுடைய வம்சம் தும்சம் செய்யப்பட்டு கருத்து கிடக்கும். அப்படித்தான் இந்த மண்ணை ஆண்ட முந்தியவர்களெல்லாம் ஆக்கப்பட்டார்கள். எத்தனை முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பார்த்துருக்கு. எல்லா மக்களும் எல்லாம் எங்களுக்கு தேவை, ஜாதி மத இணக்கம் தேவையில்லை. நாங்கள் மார்க்கத்தால் முஸ்லிம்கள், வணக்க வழிபாடுகளால் அல்லாவை வணங்கக்கூடியவர்கள், வேத கிரந்தங்களால் எங்களுடைய உயிரை விட மேலானது குர்ஆன். எங்களுடைய நடைமுறை செயல்பாட்டில் வெற்றி வாங்கி தரக்கூடிய ஈகையுடைய ஒரு தெளிவான மார்க்கத்தை எங்களுக்கு தெரிவிக்க வந்தவர்கள் தீனை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் உயிரை விட மேலானவர்கள். அவர்கள் மீது தூசிப்படுவதை கூட நாங்கள் அனுமதிக்க முடியாது. சுக்குநூறாகிவிடும் நீ, உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய அரசாங்கம். ஆறாவதாக, எல்லா மக்களுடைய நலனையும் கருதிதான் நாடு. இந்தியா எங்கள் தாய் நாடு, இந்தியா எங்கள் தாய் நாடு, இதில் வாழ்பவரெல்லாம் எங்களின் சகோதரர். அரக்க அரக்கிகளே, அரங்கர்களே, கூட்டுமாறில் அடி வாங்கி ஓடிவிடுவீர், கதற கதற ஓடிவிடுவீர். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த ஆறையும் இந்திய மண்ணில் நாம் பரிசுத்தமாக ஆக்கிவிட்டால் தமிழ்நாடு தலை சிறந்த நாடு, கேரளா தலை சிறந்த நாடு, கர்நாடகா தலை சிறந்த நாடு, ஆந்திரா தலை சிறந்த நாடு. அதில் வருபவர்கள் அரக்கர்களாக மாறிவிடாமல் நீதவாளர்களாக ஆக்கி வைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டுக்கொரு முறை புதிதாக ஒவ்வொரு பிரதமர் வர வேண்டும். அப்போ எந்த நாடாக இருந்தாலும் பரிசுத்தமாயிரும். புருஜுல் கலீஃபாண்டா தான் எங்கள் நாட்டை சொல்கிறேன். அவன் புருஜுன்னு போயிட்டான், டொரிச்சிட்டு போயிடுச்சு. கடலை திடலாக்குறானா, திடலை கடலாக்குறானா? ஏண்டா அல்லாட்ட போய் நீ மோத முடியுமா? இந்த அடித்தான் பார்த்தியா? ஒரு நாளில் வேறு மலை 25-30 வருஷங்கள் இல்லாத அளவுக்குள்ள மலைன்றான். டேய், அல்லா நாடுனா நீங்கள்லாம் குரான் ஓதுனவங்க புருஜுல் கலீஃபா இருக்கட்டும், டொர்ச்சான் கலீஃபாவாக இருக்கட்டும்,
அவனுங்கெல்லாம் பார்த்தா வவ்வா மாதிரி இருக்கானுங்க. அல்லாவுடைய இடத்த விற்க முடியுமா பூமியை? சத்தாது செஞ்சானேடா, என்ன ஆச்சு? உனையாவது விட்டு வச்சிருக்கான் நீ களிமான்னு சொன்னதுனால. ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ, அழியாமல் நிலை நின்றதோ. சொர்க்கம் கிட்டான், அழகிகளை கொண்டு வந்தான், அழகழகான சப்பைகளை கொண்டு வந்தான். சொர்க்கத்தை பார்த்து பார்த்து காப்பி அடித்து கட்டினான். அது மகனுடைய நிலை. சத்தாது என்ன ஆச்சு? புருஜுல் ஹலீஃபா சிந்தி, டே சவுதி பயலை சிந்தி. என்னுடைய மக்கள், என்னுடைய தாய், பேரன், பேத்தி, என்னுடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தலை சிறந்த பாட்டன் பூட்டியுடைய கரங்களால் வளர்த்த அந்த தீனுடைய பற்றுடைய, உலகத்திலேயே மார்க்கத்தின் பற்று நெஞ்சங்களில் மரங்களாக வளர்த்த பலஸ்தீன் காசா மக்களின் நிலைகளை சூறையாடிவிட்டு நீ மனைவியின் மடியிலே படித்து இந்த ரமலானில் கொஞ்சி கொஞ்சி குளுமையாக வாழ்ந்தவன் தானே. ஒரேடியாக கொஞ்சிக்கிட்டு வாடாண்டு விட்டான்ல. என்னத்தை விட்டான்? என்ன சொல்றது? அது சமூகத்துடைய கிளையார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிளையார்கள், அவருடைய வம்சங்கள். மூமின்களை தவிர தும்சம் செய்யப்பட்டது உனக்கு தெரியலையா? இஸ்லாமிய சமூக மக்களே, அடுத்தவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவதையும், குற்றவாளிகளை நல்லவர்களாக, நல்லவர்களை குற்றவாளிகளாக ஆக்குவதையும், தனக்கென்று ஒரு கர்வம், பொறுப்பு, ஒரு கட்சியின் கோணி துண்டு தலையிலே கிடைத்து விட்டது கழுத்திலே என்று நீங்கள் நினைத்து விட்டால் சீரழித்து சூறையாக்கப்படுவதற்கு குர்ஆன் பல சம்பவங்கள், சான்றுகளை குறிப்பிட்டு காண்பிக்கின்றது. இஸ்லாம் வாஹித், அல்லாஹ் அஹத். இஸ்லாம், குர்ஆன் நூர், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர், வணக்க வழிபாடுகள் கைபு நூர். எல்லாம் அஹதுன் வாஹிதுன் சமதுன் என்ற அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பதனால் நாம் அதன் அடிப்படையிலே சத்தியத்தை விளங்குவதற்கு நாம் முற்பட வேண்டும். அப்படி முற்படுகின்ற காலகட்டங்கள் நமக்கு வரும்போது தான் நாம் தலை சிறந்தவர்களாக வாழ முடியும் என்பதை தெரிவித்து, வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத் செய்யட்டும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி